அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி செந்தில்குமார். வாழ்க வளமுடன். இன்றைக்கி மனம்னா என்ன அப்படின்றத பற்றி பேசலாம். நாம் தான் இந்த மனம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்த மனமே கிடையாது. இந்த உடம்பும் நாம் கிடையாது. நாம் ஆன்மா. நமக்கு எதிரி வெளியெல்லாம் யாருமே இல்லைங்க. நமக்கு முதல் எதிரியே இந்த மனம்தான். நம்முடைய ஐம்புலன்கள் மூலமாக இந்த மனம் செயல்படுது. நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், பேசுகிறோம். அதன் மூலமாக இந்த மனசு நிறைய உள்வாங்கி வச்சுக்கும். அது ஒரு நேரம் நல்ல விதமாக பேசும், அதையே கொஞ்ச நேரம் கழித்து கெட்டதாகவும் பேசும். அதனால் அது இஷ்டத்துக்கு நாம் கேட்கக்கூடாது. நாம் என்ன சொல்கிறோமோ அதன்படி அதை கேட்குற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அந்த மனசு இப்போ வேண்டாம், அப்புறம் நாளைக்கு பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லும். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நாம் செய்யணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யணும். கொஞ்ச நாள் கழித்து அது நம்ம விருப்பத்துக்கே மனம் வந்துடும். மனம் நல்லா இருக்கும்போது தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கை அமைதியாக நிம்மதியாக இருக்கும். மனசை நல்ல எண்ணங்களால் நிரப்பி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாசிட்டிவான ஆளுங்களாக இருக்கிறவங்க கூட பழகணும். நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள் படிங்க, தியானம் பண்ணுங்கள், போதுமான அளவு நல்லா தூங்கணும். நல்லா தூங்கும்போது தான் மூளை கழிவுகள்லாம் வெளியேறும், மூளை டீடாக்ஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நிறைய சொல்லுங்கள், அதன் மூலம் மனம் அடங்கும். தினமும் இதை செயல்படுத்த கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.